சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்டுபுரம் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான அன்புக்கணி என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். சனிக்கிழமை இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்றபோது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞன் ஒருவன் எதிர்பாராத நொடியில் அன்புக்கணியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் சங்கிலியை பறித்து கொண்டு ஓடி உள்ளான். அன்புக்கணியின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் இளைஞனை விரட்டி உள்ளனர். அதே பகுதியில் வசிக்கும் அன்புக்கணியின் மருமகன் பிரபாகரன் இளைஞனை விரட்டி சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். என்னம்மா ஆச்சு, ஏமா அழுவுறீங்கன்னு கேட்குறேன். செயின் ஒருத்தன் அறுத்துட்டு போகிறான்ப்பா, பிடிப்பான்னு அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் வேக வேகமாக ஓடுறான். என்ன ரீசன் தெரியல. பொதுமக்களே பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோனையும் போலீஸ் இட்டுன்னு வராங்க. அப்போ தான் இவங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன், இவனா பாருங்கன்னு. ஆமாம் இவன் தான் பான்னோனையும் எஃப்ஐ போல்டேஷன் போலீஸ் வந்து R2 போலீஸ்கிட்ட அவனை சரண்டர் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரித்து இவங்க செயின் இருக்கிறத பார்த்து நீங்கள் கோர்ட்டில் வந்து வாங்கிக்கிங்க, என்ன ரீசன் சொல்லி உங்கள் நகையாக பார்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுமக்கள் எல்லாருக்கும் இருட்டான பகுதிக்கு போகாதீங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்க பகுதிக்கு போங்க. முதலில் தான் செயின் பறிக்கவே இல்லை என்றும் தவறுதலாக பிடித்துவிட்டனர் என்றும் கூறிய அந்த இளைஞன் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் செயின் அறுத்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தப்பி ஓடும்போது பயத்தில் தங்கச்சங்கிலியை குப்பை தொட்டி அருகே வீசியதாக அவர் தெரிவித்த நிலையில் போலீசார் அதனை மீட்டனர். விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் தூத்துக்குடியைச் சேர்ந்த 23 வயதான வெங்கடேஷ் என்பதும் இளங்கலை தமிழ் முடித்துவிட்டு சென்னை வேளச்சேரியில் தங்கி தனியார் கால் சென்டரில் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. தனது வீட்டில் 15 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் கடும் வறுமை நிலவி வருவதாகவும் வெங்கடேஷ் கூறியுள்ளார். தனது அண்ணனுக்கு 3 மாதங்களுக்கு முன் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கடன் வாங்கி அறுவை சிகிச்சை செய்ததாகவும் கடன் கொடுத்த நபர்கள் பணத்துக்கு காலக்கெடு கொடுத்ததால் வேறு வழியின்றி வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் கூறியுள்ளார். செய்த தவறுக்கு என்னை சிறையில் அடைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இது பற்றி தனது குடும்பத்தினரிடம் தெரியப்படுத்த வேண்டாம் என வெங்கடேஷ் போலீசாரிடம் கதறி அழுதபடி வாக்குமூலம் கொடுத்துள்ளார்.